என்ன தெரியுது? சித்தார்த், ஏன் டல்லா இருக்க? நேற்று நீ போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போல. ஏன்? நீ தூங்கிட்டடா. உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் இந்த ஆர்ட் இன்னும் முடிக்காமல் இருக்கு? ஆர்ட்டா? எந்த ஆர்ட்? இப்போல்லாம் நீ நிறைய விஷயத்த மறந்துடுற. ஆதி, என்ன பண்ணுற? நீ பாதியில் விட்ட ஆர்ட்டை நான் முடிக்க போகிறேன். நீ இதை ஃபஸ்ட் எப்போ நோட் பண்ண? ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகிடுச்சு. அப்போது நான் சித்தார்த் ரூம் போனேன். சித்தார்த், யார் கூட பேசிகிட்டு இருந்த? ஆனால் கௌதம், அவன் பேசும்போது ஆதிங்கிற பேர் மட்டும் கேட்டுச்சு. யார் அந்த ஆதி? சித்தார்த், ஆதி 2 பேரும் ஸ்கூல்லேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே தெரியும், அப்பா அம்மா இறந்ததுலேருந்து சித்தார்த் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதோட ஆதி கூட இருந்தது தான் அதிகம். பட் அந்த ஆதி இப்போ ரீசெண்டாக இறந்துட்டான். அப்பா அம்மா இறந்ததுலேருந்தே சித்தார்த் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணால? ஆமாம். பட் ஆனால் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறான். நீ கண்டிப்பாக வந்து அவனை பார்க்கணும். சித்தார்த் எப்போ வருவான்? அரவுண்ட் 5:30. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சித்தார்த் வந்துடுவான். ஓகே. சித்தார்த் ரூம் எங்கே இருக்கு? அப்ஸ்டேர்ஸ். ஓ, நான் அவன் கூட தனியாக பேசணும். ஸோ நீங்கே இரு. ஓகே.
ஹாய் சித்தார்த், எப்படி இருக்க? இது என்னோட ரூம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் நீ வரையதில்லைன்ட்டு சதீஷ் சொன்னான். ஏன்? அதெல்லாம் கூட சொல்லணும் அவசியம் இல்லை. சதீஷங்க, சதீஷ்! ரிலாக்ஸ் சித்தார்த், சதீஷ் கீழே தான் இருக்கான். முதல்ல அந்த பெயிண்டிங்லாம் அங்கே வைங்க. இல்லை, இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதை எடுத்துக்கலாமா? சித்தார்த், ஆதி எப்படி இறந்தான்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சித்தார்த், வெளியே போங்க. என்னாச்சு கௌதம்? சித்தார்த்தை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நாளைக்கு என்னை வந்து மீட் பண்ணு. சித்தார்த், ஆதி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்டா. வா சதீஷ். நேற்று என்னாச்சு? சித்தார்த்துக்கு என்னதான் ப்ராப்ளம்? சித்தார்த்தை அனலைஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து அவன் 2 டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்கான். ஃபர்ஸ்ட், ஸ்கிசோஃப்ரெனியா. நீ கொடுத்த வீடியோ வச்சு பார்க்கும்போது சித்தார்த் கிட்ட சில சிம்டம்ஸ்லாம் நோட் பண்ணேன். உள்ளங்கையை ரொம்ப நேரமாக பார்க்குறது, அன்டைமில் அக்ரெசிவாக சாப்பிட்றது, இதெல்லாம் காமன் அப்நார்மல் பிஹேவியர்ஸ். ஆனால் அவன் வெளிப்படுத்துனதுலேயே ரொம்ப முக்கியமான சிம்டம் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷனா? ஆமாம். அப்படின்னா சிலர் அவங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களோ அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம். அதை பற்றி அதிகமாக யோசித்து டிப்ரெஸ் ஆகி அவங்களுக்கே தெரியாமல் அது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க ஹாலுசினேட் பண்ணுறப்போ அவங்க கண் பிளிங்க் ஆகாது. இப்போது சித்தார்த் எதை ஹாலுசினேட் பண்ணுறான்? அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆதி. ஆதி? இதெல்லாம் தான் ஸ்கிசோஃப்ரெனியாவோட சிம்டம்ஸ். ஆனால் அவனை நான் நேரில் அப்சர்வ் பண்ணப்போ ஸ்கிசோஃப்ரெனியாவோட சிம்டம்ஸ் எதுவுமே காட்டல. அப்போது வேற என்ன பண்ணான்? அப்போ தான் செகண்ட் டிசார்டரோட சிம்டம்ஸ் தெரிஞ்சது. நான் சித்தார்த் கிட்ட நோட் பண்ணது ஹைப்போமேனிக் பிஹேவியர்ஸ். அதாவது ரீசனே இல்லாமல் அதிகமாக கோவப்படுவாங்க. அவங்க பேசுறதுல எந்த அர்த்தமும் இருக்காது. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணும்போதோ இல்லை அவங்க மறக்கணும்னு நினைக்கிறத ஞாபகப்படுத்தும் போதோ இந்த மாதிரி மேனிக் பிஹேவியர்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சித்தார்த்துக்கு மூட் டிசார்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ சித்தார்த்துக்கு என்ன தான் பிரச்சனை? சித்தார்த்துக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குது. ஒரு பர்சனாலிட்டியில் ஸ்கிசோஃப்ரெனியோட சிம்டம்ஸ் எக்ஸிபிட் பண்ணுவான், லைக் ஹாலுசினேஷன். இன்னொரு பர்சனாலிட்டியில் அவன் மூட் டிசார்டரோட சிம்டம்ஸை எக்ஸிபிட் பண்ணுவான், லைக் ஹைப்போமேனிக் பிஹேவியர்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்கிசோ அஃபெக்டிவ் டிசார்டர். நோ, இட்ஸ் ஏ டிசார்டர் வித்தின் ஏ டிசார்டர். ஸோ சித்தார்த் ஹாலுசினேட் பண்ணுறான்னு அவனுக்கு தெரியுமா? நோவே, அவன் ஒரு பர்சனாலிட்டியில் என்ன பண்ணுறான்னு இன்னொரு பர்சனாலிட்டிக்கு தெரியாது. இந்த டிசார்டருக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட்?
இந்த டிசார்டர் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 6 months ஆகும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது நீயே வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக பேசி இதை பற்றி புரிய வைக்கிறியா? அது அவ்வளோ ஈஸி இல்லை. பொதுவாக இந்த டிசார்டர் இருக்கிறவங்க மற்றவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. அப்போது வேறு எப்படி தான் அவனுக்கு இதை புரிய வைக்கிறது? நீ எடுத்த வீடியோவை அவனுக்கு காமிப்போம். அப்போ அதில் கன்வின்ஸ் ஆகலாம். சரி, சித்தார்த் காலேஜ்லேருந்து எப்போ வருவான்? சித்தார்த், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன? நீ என்ன பண்ணிக்கிறேன்னு உனக்கே தெரியுதா? நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நாள் அவன் பிஹேவியர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குடா. நீ தனியாக பேசிகிட்டு இருக்க. தனியாக பேச நானும் லூசா? அப்படி இல்லை சித்தார்த். நாங்கள் சொல்ல வரதை ஃபஸ்ட்டு கோவப்படாமல் கேளுடா. உன் ஃப்ரெண்டு ஆதி இறந்ததுலேருந்தே நீ இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மேலே இப்படி கோவப்படுற? உன் ஃப்ரெண்டு ஆதி இறந்து 2 மாதம் ஆச்சு. ஆனால் நீ அவன் உயிரோட இருக்கான்னு தனியாக பேசிகிட்டு இருக்க. நீ இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது சைக்காட்ரிஸ்ட் இருக்கலாம் கௌதம் சொல்கிறான்டா. பட் அது உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு 2 பேரும் வெளியே போங்க. சித்தார்த், ப்ளீஸ் கோவப்படாது. நாங்கள் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான். இதில் இருக்கிற வீடியோவை பாரு, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். ஆதி, என்ன பண்ற?